வணக்கம். என் பேர் சித்ரா பசுபதி. இந்த கஞ்சி மிக்ஸை பத்தி நான் சொல்றேன். இது வந்து 6 ரகம் கலந்த அரிசி. கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிளை சம்பா, ரத்தசாலி, கருங்குருவை, இலுப்பை சம்பா 6 ரகம் கலந்த அரிசி. எல்லாம் புழுங்கல் அரிசி தான். 6 ரகம் கலந்தது. சுகர் பிரஷர் எல்லாத்துக்குமே நல்லது. இதை எப்படி கஞ்சி வைக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு 50 கிராம் அரிசி இது கஞ்சி பவுடர் எடுத்து பச்சை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு அதன் பிறகு ஒரு 200 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சப்பாடு இந்த கரைச்சி வச்சிருக்க பவுடரை எடுத்து அதில் ஊற்றி நம்ம கிண்டிட்டு கொஞ்சம் மிளகு, காரக்கஞ்சினா மிளகு, ஜீரகம், இது பூண்டு, இது 3ஐயும் போட்டுட்டு இறக்கி வச்சிடணும். கஞ்சி ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். இறக்கி வச்சிடணும். அதன் பிறகு இறக்கி வச்ச பிறகு தேங்காய் பால் விட்டுக்கணும். தேங்காய் பால் ஏன் விடணும் அப்படின்னாக்கா, அது உடம்புக்கு நல்லது. நல்ல கொலஸ்ட்ரால் தான் அது. தேங்காய் பால் புண்ணெல்லாம் ஆற்றும். அதுக்காக தான் அந்த காரக்கஞ்சி. சளி இருந்தாலும், தொண்டை கரகரப்பு இருந்தாலும் சளியாயிடும். இதே இனிப்பு கஞ்சி அப்படின்னாக்கா, உங்களுக்கு அதே மாதிரி கரைச்சி வடுத்து ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் இது 2ம் போட்டு இறக்கி வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கணும். இதுதான் இந்த கஞ்சியோட சிறப்பு. இந்த கஞ்சி பவுடர்ல என்னன்னு கேட்டா, நிறைய பேத்துக்கு கொழுப்பு சத்து வந்து அதிகமா இருக்குங்கிறாங்க. அந்த காரக்கஞ்சியில கொழுப்பு சத்து அதிகம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொள்ளை சேர்த்து வறுத்து இதில் போட்டுக்கிட்டாங்கன்னா, இந்த கஞ்சியோட காரக்கஞ்சியோட சேர்த்து கொடுத்தாங்கன்னா, காரக்கஞ்சி சொன்ன மெத்தட் எல்லாமே தான். அதிலே நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா கொள்ளை கொழுப்பு சத்து, கெட்ட கொழுப்பு ரொம்ப சீக்கிரமாக வெளியாகிடும் கொள்ளுக்கு.